பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் இடைத்தரகர்கள் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தலைக்கு 200 ரூபாய் கொடுத்தால் சுவாமி தரிசனம் செய்ய குறுக்கு வழியில் அழைத்துச் செல்வதாக பக்தர்களிடம் இடைத்தரகர்கள் பேரம் பேசும் வீடியோ வைரலாகி உள்ளது. இந்த மோசடி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு 6 பேரை மட்டும் கூப்பிட்டு போறேன். சரி, பிரிச்சுக்க. அவர் என்ன அங்க கூப்பிடுறாரு? தமிழகத்தில் இருக்கும் மாரியம்மன் கோயில்களில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். திருச்சி மாவட்டத்தின் அடையாளமாகவும் இருந்து வரும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். தற்போது கார்த்திகை மாதம் சபரிமலை சீசன் என்பதால் சபரிமலைக்கு செல்லும் ஏராளமான ஐயப்ப பக்தர்களும் மாரியம்மன் கோவிலுக்கு படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் சபரிமலை சீசன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் குவிவதை பயன்படுத்தி நேரடியாக சாமி பார்க்க அழைத்து செல்வதாக கூறி பக்தர்களிடம் பணம் பறிக்கும் வேலையை செய்து வருகின்றனர். ஒரு சில இடைத்தரகர்கள் கோவிலில் பணிபுரியும் நிர்வாகிகளை கையில் போட்டுக்கொண்டு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் வீதம் வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் தற்போது பக்தர்களிடம் இடைத்தரகர்கள் பேரம் பேசும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயிலுக்கு வரும் பக்தர்களை மடக்கி பேசி 200 ரூபாய் கொடுத்தால் நேரடியாக சாமி தரிசனம் செய்ய அழைத்து செல்வதாக கூறுவது அந்த வீடியோ காட்சியில் உள்ளது. பக்தர்களிடம் இடைத்தரகர்கள் பேரம் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. 16 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் மட்டும் நினைக்க முடியாதுல்ல. அதுன்னு சொல்லி அப்படியே முடிச்சு அப்படியே கேட்டு போயிடலாம் சொல்லு. டக்குன்னு சொல்லு, எல்லாரையும் அப்படியே பண்ணிட்டாங்க. ஒரு 6 பேரை மட்டும் கூப்பிட்டு போறேன். சரி, பிரிச்சுக்க. அவர் என்ன அங்க கூப்பிடுறாரு? 2 பேரும் பிரிச்சு கொடுக்கலாமா? 2 பேரும் டிவைட் பண்ணீங்க. ஏன்னா பாப்பா சீக்கிரம் கொண்டு போயிடும். வடக்குவாசல்ல பாப்பா ஏற்கனவே வேலை பார்த்துது. அவங்ககிட்ட சொன்னோம்னா வடக்குவாசல்ல 10 நிமிஷத்தில் சாமி கும்பிட்டு வந்தோம். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் காசு கொடுங்க வந்து. பாப்பாட பேசு. அவங்களாம் நிறைய கேட்பாங்க. டேபிள் எடுத்துக்கிறேன். எவ்வளோ பேசுறீங்க? சாமி ஒரு ஆள் 200 ரூபா போட்டு சாப்பிட்டு கொடுங்க. நானும் அதான் 200 அவர் தான் நான் கேட்டுக்கிறேன். அது சீக்கிரம் போவோம். பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த மோசடியின் பின்னணியில் கோவிலில் இருக்கும் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் தொடர்பிருப்பதாக பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நம்பிக்கையோடு மனநிறைவிற்காக கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் நூதன முறையில் பணம் பறிக்கும் இடைத்தரகர்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையும் எதிர்பார்ப்புமாக உள்ளது.